உழுது பயிர் விளைவிக்கும் விவசாயிகள் அந்த விவசாயத்திற்கு உதவும் இயற்கைக்கும் கால்நடை செல்வங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாதான் பொங்கல் திருவிழா. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு இன்று பொங்கல் திருநாளில் மக்கள் மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் உண்மையிலே விவசாயிகள் இந்த நாட்டில் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 2014ஆம் ஆண்டு அன்று பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து விவசாயம் அழிவுப்பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. விவசாயத்தின் இடுபொருட்கள், உரம், பூச்சி மருந்துகள் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும் இயந்திரங்களுக்கு ஜிஎஸ்டி, செயல்படாத பயிர் காப்பீடு திட்டங்கள், அதுபோல MS சுவாமிநாதன் தலைமையில் விவசாய வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச அந்த விலை நிர்ணய அந்த திட்டம் இதுவரைக்கு அமுல்படுத்தப்படவில்லை. அது மட்டுமல்ல, காலநிலை மாற்றத்தால் அதிகரித்து வரும் வெள்ளம், வறட்சி போன்ற நிகழ்வுகளால் விவசாயமே செய்ய முடியாத ஒரு சூழலை தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இப்படி பல இடர்களை, பிரச்சனைகளையும் தாண்டி விவசாயிகள் அந்த பயிர்களை அறுவடை காலத்திற்கு கொண்டு வந்து விட்டால் அந்த ஓரிரவில் அந்த காட்டுப்பன்றிகள் அந்த அந்த அறுவடைக்கு தயாராக இருக்கும் அந்த அந்த வேளாண் பொருட்களை ஒரே இரவில் அதை நாசப்படுத்தி விடுகின்றது. இது கிட்டத்தட்ட கடந்த 4 ஆண்டுகளில் இந்த பிரச்சனை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ஒரு மாவட்டம் மாத்திரம் கிடையாது, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் போன்ற அந்த மாவட்டங்கள் மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 70 விழுக்காடு மாவட்டங்களில் இந்த காட்டுப்பன்னி பிரச்சனை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை அதுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்னைக்கு தஞ்சாவூர், கிட்டத்தட்ட சென்னை பக்கத்தில் வரைக்கும் இந்த காட்டுப்பன்னி பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இது வருஷத்துக்கு வருஷம் மோசமாயிட்டு தான் வருது. இந்த பொங்கல் இந்த திருவிழாவை ஒட்டி விவசாய பெருமக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருமக்களுக்கு ஒரு பொங்கல் பரிசாக இந்த விவசாயத்தை அழித்து வரும் இந்த காட்டுப்பன்னி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திட நமது தமிழக அரசு, நமது திராவிட மாடல் அரசை நடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு இந்த காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள உழவர் பெருமக்கள் சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் இன்னைக்கு இந்த காட்டுப்பன்னி பிரச்சனை பார்த்தீங்கன்னா, காட்டுப்பன்னி பிரச்சனை மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு மயில்களால் பிரச்சனை இருக்கு, சில பகுதிகளில் யானைகளால் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அந்த காட்டுப்பன்னி பிரச்சனை பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிய பிரச்சனை இன்னைக்கு விவசாயத்திற்கு. நான் 2022 தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்ட அந்த சார்ந்த விவசாயிகள் எங்கிட்ட வந்து சொல்லும்போது, நான் கிராமங்களுக்கு போய் விவசாயிகள்கிட்ட நேரடியாக பேசும்போது, விவசாயமே நாங்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டிட்டு நான் அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நான் இதை பற்றி நான் பேசியிருந்தேன். நான் கேரளாவில் இருக்கிற அந்த மாடல் மாதிரி, கேரளாவில் எப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க, வனத்துறை மூலிமா அதிகாரம் கொடுத்து இந்த காட்டுப்பன்னிகளை அழிக்கிறதுக்கு அந்த இது கொடுத்துருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலே இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருந்தேன் நான். அதே வேளையில் ஒரு நிரந்தர தீர்வு என்னன்னா, இந்த வனவிலங்கு அந்த பட்டியலில் இந்த காட்டுப்பன்னி இருக்கு. மாநில அரசுக்கு, தமிழக அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணும்னா நீங்கள் பீகார் போன்ற வட மாநிலங்களில் ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் இந்த வனப்பகுதியில் விட்டு இது போன்ற விவசாயம் நடக்கிற இடங்களுக்கு வந்து இந்த காட்டுப்பன்னிகள் பிரச்சனை பண்ணுதுன்னா
யார் வேணால் அதில் சுடலாம் அழிக்கலாங்கிற ஒரு இதை வந்து அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஒன்றிய அரசு அதை செயல்படுத்தி இருந்தது. அது வந்து நம்மளுடைய கேரளா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்கிற பகுதிகளில் ஒன்றிய அரசு இதை நமக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். நேற்று கூட நான் என்னுடைய அறிக்கையில் அதான் சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா இன்னைக்கு காட்டுப்பண்ணியுடைய இனப்பெருக்கம் வந்து ஜாஸ்தி, அதிக அளவில் இனப்பெருக்கம் பண்ணுறதுனால இன்னைக்கு தஞ்சாவூர் வரைக்கும் போயிருச்சு இந்த பிரச்சனை. இது நம்முடைய வனத்துறை, தமிழ்நாடு வனத்துறை மூலியமா இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால் நம்முடைய ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் தமிழகம் மாத்திரம் கிடையாது, கேரளா போன்ற பல மாநிலங்களில் இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனையெல்லாம் விவசாயமே அழிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆகையால் வனப்பகுதிகளுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் 3 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க அமைச்சர் அண்ணன் பொன்முடி சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி 3 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இடங்களில் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த பாதிப்புகள் இருக்கோ நீங்கள் குறிப்பாக விவசாயிகளுக்கு இந்த அதிகாரம் கொடுக்குறங்கிறதா இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த விவசாயிகளுடைய பல பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதற்கு பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சரி, என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசணுங்கிறதா என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். தந்தை பெரியார் பற்றி சீமான் அவதூறாக பேசியது அவர் நீதிமன்றமே வந்து அவர் மேலே வழக்கு தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு சமூக நீதி, பெண்கள் உரிமை, இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்ற இது போன்ற இதெல்லாம் வந்து யாரால் இருக்குன்னா பெரியார், தந்தை பெரியார் வச்சு தான். தந்தை பெரியார் இல்லாமல் சமூக நீதி கிடையாது, பெண்கள் உரிமை கிடையாது. தமிழகம் இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் தந்தை பெரியாரின் கொள்கைகள் தான், யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் அதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்கள் வீட்டுக்கு வெளியே கூட வர முடியாது, படிக்கக்கூட பெண்களுக்கு எதுக்கு கல்விங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவங்க, பட்டியலின மக்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு சமுதாயத்தில் முன்னேறி இருக்காங்கன்னா அது பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகள் தான். இது யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தந்தை பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகளுக்கு வேறுபட்டவங்க யாரு? வேறுபட்டவங்கிறது திராவிட இயக்க கொள்கைகளுக்கு எதிரானவங்க, அது சனாதன தர்மத்தை அதுபடி இருக்குன்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் வந்து தந்தை பெரியார் எதிர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு வேதனைனா, தமிழ் தேசியம் தவறான விஷயம் கிடையாது, தமிழ் தேசியம் பேசுறவங்க தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துறது ரொம்ப வேதனையான விஷயம். தமிழகம் முழுவதும் திராவிட இயக்கங்கள் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவங்க வந்து நீங்க காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கிறாங்க. இது ஒரு மிகவும் ஒரு அதாவது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து சனாதனம், RSS போன்ற அதை சார்ந்த இயக்கங்கள் செய்யறது தப்பு கிடையாது. அவங்க அதுகிட்ட தப்பு கிடையாது சொல்ல மாட்டாங்க, அதை அவங்க செய்வாங்க. ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானவங்க இந்த சனாதன அமைப்புகள் இவங்க. ஆனா நம்மளுடைய திராவிட இயக்கமும் சரி, நீங்க இந்த ஒரு இந்த இவர் அவங்க சொல்ற சீமானனுடைய இயக்கமும் பொறுத்த வரைக்கும், நாம் தமிழர் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க இதை செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. இது அவர் அண்ணன் சீமானுக்கு சரி, நாம் தமிழர் இயக்கத்துக்கு சரி, இது தகுந்ததல்ல. இது வந்து ஒரு இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் இல்லாம அறிஞர் அண்ணா இல்லாம தமிழ்நாடு கிடையாது. இது அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க அவ்வளவுதான். அதாவது பெரியாருடைய நூல்களை வந்து அரசுடைமை ஆக்க மாட்டேன்னு யார் சொன்னாங்க? அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. தந்தை பெரியாருக்கு உண்டான அந்த மரியாதை எல்லாமே நம்முடைய தமிழக அரசு, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. வருடம் அவருடைய நீங்கள் அங்கே பெரியார் திடலில் போய் அவருக்கு உண்டான அந்த தந்தை பெரியாருக்கு உண்டான மரியாதையை திராவிட இயக்கங்கள் அனைத்து இயக்கங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் தந்தை பெரியாரை மறுக்கலை. நீங்கள் நாங்கள் அதல்ல அரசுடைமை ஆக்குறது வந்து அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. தந்தை பெரியாருக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க என்னைக்கு வந்து தந்தை பெரியாரை வந்து அதை வந்து என்னைக்கு ரெகக்னைஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க? தந்தை பெரியாரில் அரசுடைமை ஆக்கிற நீங்க சொல்லுங்க, இப்போ நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், அது மறுக்க போறது கிடையாது. முதலமைச்சரோ இந்த அரசு மறுக்க போறது கிடையாது. அதாவது வருடம் தந்தை பெரியாருடைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு காரணம் தந்தை பெரியாருடைய சமூக நீதி கொள்கைங்கிறது நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் மாத்திரம் கிடையாது, திராவிட இயக்கம் எல்லா இயக்கங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. தந்தை பெரியார் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாங்கிற நாங்கள் எல்லாரும் ஒத்த கருத்துல தான் இருக்கிறோம். தொடர்ந்து அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இருக்காரு. அவரோட காரியங்களுக்கு நான் வந்து இல்லை ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து. அதாவது 2 பேருக்குள்ள போட்டி இருக்கு, 2 சகோதரர்கள்கிட்டையும் போட்டி இருக்கு.
இன்னைக்கு அந்த போட்டிங்கிறது ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். நம்முடைய தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு பெரியார் இல்லாமல் நம்ம முன்னேற்றம் இருக்க முடியாது. பெரியாரை கொச்சப்படுத்துறதுல வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் தான் நான் பார்க்குறேன். நான் சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் அவர் என்ன தந்தை பெரியார்லாம் அவரெல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகிக்க முடியாது. இன்னைக்கு அவர் பிற்படுத்தப்பட்டவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு அதிகார இதுக்கு வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் சமூக நீதி தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் சுழற்சியோட திமுக அரசு மக்களுக்கு வந்து சோப்பு 1000 ரூபா தொகையை வழங்கணும்னு சொல்லி ஜி.கே. வாசன் கேள்வி கேட்கிறாங்க. அண்ணன் வாசன் பொறுத்த வரைக்கும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை அண்ணன் வாசன் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாரு, தவறு கிடையாது. அதே வேளையில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி ஃபெங்கல் அந்த புயல் காரணமாக கிட்டத்தட்ட 6675 கோடி நம்ம நிவாரணம் கேட்டிருக்கோம். உடனடியாக 2000 கோடி நிவாரணம் வேணும் முதலமைச்சர் கேட்டிருந்தார். பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ தூரம் அது கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சேதாரங்கள். நம்ம தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடியிலையும் நம்ம எவ்வளோ உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க, நிவாரண தொகைகளை கொடுத்துருக்குறாங்க. இருந்தபோது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் மற்றதை கொடுக்குறாங்க, மற்ற அந்த அரிசியாக இருக்கட்டும் மற்ற பொருட்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற அந்த 1000 ரூபாய் பொறுத்த வரைக்கும் கொடுக்க முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சார், இந்த திருச்சி மேரிஸ் ரயில்வே பாலம் வந்து லேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு தான் சொல்லி மேயர் கூட சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்க? அதாவது நீங்கள் அந்த பாலம் மாத்திரம் இல்லை, பாலம் மாத்திரம் கிடையாது, பல்வேறு இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், நீங்கள் அதை செயல்படுத்தாததுக்கு காரணமாக சரி, அது செயல்படுத்துறதுல ஒரு காலதாமதம், இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடியும் இருக்குது. சில திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் சிலது கிடைக்க மாட்டேங்குது. இப்போ சென்னை மெட்ரோலுடைய செகண்ட் ஃபேஸை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 27,000 கோடி நம்ம கேட்டிருந்தோம். கேட்டது மாத்திரம் இல்லாமல் அந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸுங்கிற ஒரு கமிட்டி இருக்குது, அவங்களுடைய ஒப்புதல் கிடைக்கிறதுக்கே 2 வருஷம் ஆச்சு உங்களுக்கு. இதுபோல் அது மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த பாலத்துக்கு பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான நம்ம அந்த நிதி வர்றது கிடையாது. அதாவது ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு சில திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 60 விழுக்காடு 50 விழுக்காடு ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு இருக்குது. அந்த பங்களிப்பு கூட அவங்க கொடுக்கறது கிடையாது. உதாரணம் சமகர சிக்ஷா அபியான் உங்களுக்கு தெரியும், நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே அவங்க கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட அதுவும் வரலை, நம்ம இது வரைக்கும் வரலை. அதுக்கு காரணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையிலே நம்ம அதை வந்து அமல்படுத்தலை, அந்த மும்மொழி கொள்கையை வந்து நம்ம ஆதரிக்கலைங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்மூடித்தனமாக நம்ம ஆதரிக்கணும். ஆதரிச்சா உங்களுக்கு நாங்கள் நிதி கொடுப்போம், இல்லைன்னா நாங்கள் இடைஞ்சல் கொடுப்போம், ஒன்றும் நிதி கொடுக்க மாட்டோம், இல்லைன்னா ஆளுநர் மூலியமாக ஏதாவது நாங்கள் இடைஞ்சல் கொடுப்போம். இது போன்ற ஒரு செயல்பாடுகள்னால தான் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம். குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாலத்துக்கு ஒரு காரணம் நான் மேயருடைய அறிக்கையை நான் பார்த்தேன். நான் திருச்சி மாநகராட்சியிலேருந்து எந்த பணிகளும் நடக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் தொகுதியில் உங்களுடைய தொகுதியில் இல்லை எந்தவித பணிகள் இல்லை நீங்கள் எந்தவித பணிகள் சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு நீங்கள் அந்த பாதாள சாக்கடை பொறுத்த வரைக்கும் 4 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 இருக்குது. ஃபேஸ் 1 முடிஞ்சிச்சு. ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் நான் போன தீஷா மீட்டிங்கில் நான் என்ன கேட்டிருந்தேன்னா, நம்முடைய மாநகராட்சி ஆணையர் கமிஷனர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். நான் கிட்டத்தட்ட ரொம்ப காலதாமதம் ஆகிட்டு இருக்கேன். நாங்கள் வாக்கள் கேட்க போதும் சரி, நான் நன்றி தெரிவிக்க போதும் சரி, பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் அந்த பாதாள சாக்கடை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சாலை பிரச்சனை சாலை பிரச்சனை எதனால் கேட்டாங்கன்னா பாதாள சாக்கடை இனி வேலை முடிஞ்சு அந்த அப்போ நான் போன டிஷா மீட்டிங் கேட்கும்போது ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜனவரி 31 நாங்கள் முடிச்சிருவோன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற டிஷா மீட்டிங்கில் நான் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்க போகிறேன். நான் ஃபேஸ் 3 அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஜனவரி 31 முடிச்சிருவோன்னு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 4 வந்து பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கே தெரியும், பஞ்சப்பூரில் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு கிட்டத்தட்ட பல கோடிகள் செலவில் வந்து புதிய இன்டெகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. பல்வேறு பணிகள் நடந்துட்டு தான் நடக்கலன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் காலதாமதமாகுது. அந்த காலதாமதத்துக்கு வந்து காரணங்கள் பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டுக்கு உள்ள கிடையாது. சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய நிதி அவங்க நிதி கொடுக்காதனால சரி, சில ஒப்புதல்கள் கிடைக்காதனால சில திட்டங்கள் வந்து செயல்படுத்தல காலதாமதம் ஆகாது. ஆனால் திட்டமே இங்கே செயல்படுத்தல, எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு தவறான ஒரு விஷயம் வந்து அதை நான் வரவேற்கதான் செய்கிறேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கடுமையான அந்த தண்டனைகள் வந்து கடுமையாக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே பொறுத்த வரைக்கும்
பாலியல் வன்கொடுமை, குறிப்பாக பெண்கள் சிறுவர்களுக்கு எதிராக இது போன்ற தவறு நடக்கக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்கு. ஆனால் அந்த சட்டங்களை கடுமையாக்குறது மூலிமா மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் ஒரு குறையுங்கிற ஒரு இதனால இன்னைக்கு தமிழக அரசு முதலமைச்சர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலில் அந்த இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன்னா, பல்வேறு தருணங்களில் உங்களை மாதிரி செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது என்னன்னா, நீங்கள் கேட்டிருக்கிறீங்க பல பேர் நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இது போன்ற தொடர்ந்து நடந்துட்டு இருக்கே, இதுக்கு ஒரு முட்டுக்கட்டி தொடர்ந்து இது மாதிரி அதிகமாயிட்டு இருக்கேங்கிறது. தயவு செய்து நான் வந்து கூட்டணியில் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் சொல்லலாங்க. நேஷனல் கிரைம் பியூரோன்னு ஒன்று இருக்குது. அது வந்து மத்திய ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய ஒரு சார்ந்த ஒரு ஸ்தாபனம். அவங்களுடைய சர்வேல என்ன போட்டிருக்குன்னா, தமிழ்நாடு வந்து பொறுத்த வரைக்கும் இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், பொதுவாக கிரைமும் சரி, குற்ற நடவடிக்கைகளும் சரி, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ரொம்ப குறைவாக இருக்கிற மாநிலம் தான் அவங்க பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு பாஜக ஆள்கின்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், இல்லாட்டி பீகாரா இருக்கட்டும், அங்கே தான் நிறைய நடக்கு. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள், இந்த மாதிரி குற்றவியல் சம்பவங்கள் வந்து அங்கே தான் ஜாஸ்தியாக நடக்கு. அதுக்காண்டி இதை நான் கண்டிக்கல. இது கண்டிப்பாக நாங்களும் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய அந்த முதலமைச்சரும் சரி, நீங்கள் இன்னைக்கு காவல்துறை சரி, அது கூட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. மேற்கொண்டு இது மாதிரி கல்வி ஸ்தாபனங்களில் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான குழு அமைச்சு அனைத்து கல்லூரிகள் இன்னைக்கு இது போன்ற இது இடங்களில் பொறுத்த வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சார், திருச்சி மாநகராட்சி விரிவாக்க திட்டத்திற்கு பல்வேறு கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் சட்டப்பேரவையில் நேரு அவர்கள் சொல்லிருக்காரு எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நன்றியிருப்பு கூட்டங்களுக்கு போகும்போது சரி, வாக்குகள் கேட்ட கிராமங்களுக்கு போகும்போது சரி, சில கிராமங்களில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சேபனை தெரிவித்தாங்க. குறிப்பாக வந்து என்னென்னா, அது வந்து தவறான வழிகாட்டுதல் கூட சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ குறிப்பாக நம்ம அதிமுக அவங்களுடைய அன்றைக்கி தவறான அவங்களுடைய தேர்தல் பரப்புரையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் உங்களுக்கு போயிருங்க, உங்கள் வாழ்வாதாரமே கேள்வியாயிருங்க, இந்த நீங்கள் மாநகராட்சி கூட இணையிறதுனால உங்கள் கிராமத்துக்கு வந்து பெரிய நஷ்டங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை உருவாக்கும் போது அந்த கிராமத்து ஜனங்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேண்டாங்க, நாங்கள் மாநகராட்சி இணையலைன்னு சொல்லிட்டு சில கிராமங்களில் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தேன். 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதில் உங்களுக்கு இந்த நகர்ப்புறங்களில் பொறுத்த வரைக்கும் இது போன்ற பின்தங்கியவர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி திட்டங்கள் கண்டிப்பாக நம்ம மாநில அரசு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் சமாதானப்படுத்தியிருக்கோம். ஆனால் நேரு போன்ற மூத்த அமைச்சர்களும் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. சில கிராமங்கள்லாம் ஆட்சேபம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, நன்றி.